மோட்டார் பிளஸ் ஆப்பினூடாக விபத்துகளை அறிவித்து மேலதிக சலுகைகள் மற்றும் சேவைகளை உங்கள் கையடக்க தொலைபேசியின் மூலம் பெறலாம். உங்கள் மோட்டார் காப்புறுதி இப்பொழுது உங்கள் விரல் நுனியில். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். இன்னும் சில வினாடிகளில் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைத் ஹாரிஸ், வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். யாரேனும் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளதா என்பதை 20 நிமிடங்களில் கண்டறியக்கூடிய அவசர பரிசோதனை. தற்போதுள்ள கொரோனா தொற்று காரணமாக அவசர சிகிச்சைகளை தாமதப்படுத்துவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்று சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. மினுவாங்குட மற்றும் திவலப்பிட்டிய கோவிட் கொத்தில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 9,092. கோவிட்-19 தொற்று நோயுடன் தொடர்புடைய 5 மரணங்கள் நிகழ்ந்ததாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதி. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆசை கோரி சமய வழிபாட்டு தலங்களில் விசேட வழிபாட்டு நிகழ்ச்சிகள். இனி விரிவான செய்திகள். யாரேனும் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளதா என்பதை 20 நிமிடங்களில் கண்டறியக்கூடிய அவசர பரிசோதனை நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த பரிசோதனை முறை மூலம் PCR பரிசோதனை ஊடாக தொற்றாளர்களை இனங்காண்பதையும் விட விரைவில் நோயாளர்களை இனங்காண முடியும் என்று சுகாதார அமைச்சின் ரசாயன கூட சேவை பிரிவின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் சமன் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி உலக சுகாதார அமைப்பினால் அனுமதிக்கப்பட்டுள்ள 2 லட்சம் வைரஸ் பரிசோதனை கட்டமைப்புகளை கொரியாவிலிருந்து தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், அடுத்த வாரம் இவ்வாறான 8 லட்சம் பரிசோதனை கருவிகளை தெரிவிப்பதற்கு அமைச்சு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முதலில் தெரிவிக்கப்படும் இந்த கருவிகள் மூலம் முதலீட்டு சபையிலும் மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தொழிற்சாலையிலும் பணிபுரியும் சுமார் 8 லட்சம் ஊழியர்கள் பரிசோதிக்கப்பட உள்ளார்கள். இதேவேளை பொதுமக்களின் செயற்பாடுகள் தொடர்பான புதிய COVID-19 வழிகாட்டல்களை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. பொது மற்றும் வேலை சூழலை புரிந்து கொள்வதன் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆபத்து மட்ட முறையை அடிப்படையாக கொண்டு இந்த வழிகாட்டல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆபத்து முறை 4 வகையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள், இரண்டாவது ஒரு கொத்தாக உருவாகுவார்கள், மூன்றாவது பல மாவட்டங்களில் பல கொத்துக்களாக உருவாகுதல், நான்காவது எந்தவொரு கொத்துடனும் தொடர்பில்லாத ஆனால் சமூக பரவலுக்குட்படுபவர்கள் என்று இந்த ஆபத்து மட்டம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி 3ஆம் 4ஆம் மட்டத்திற்குள் வரும் பாடசாலைகள், உயர்கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் மேலதிக வகுப்புகள் மூடப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 3வது கட்டத்தின் கீழ் வரும் முன்பள்ளி பாடசாலைகளும் சிறுவர் பராமரிப்பு இல்லங்களும் 50% கொள்ளளவுடன் இயங்க முடியும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திருமணங்கள் சுகாதார வழிகாட்டல்களின் கீழ் நடத்த முடியும். ஆனால் 200 அதிதிகளுக்கு உயர்ந்தபட்சமாக இருக்கும் போது அதில் 50% மேற்படாத அதிதிகளே அனுமதிக்கப்பட வேண்டும். பல மாவட்டங்களில் பல கொத்துக்களாக கொரோனா தலை தூக்கும் சந்தர்ப்பங்களில் சினிமா தியேட்டர்கள், சிறுவர் பூங்கா, இசை நிகழ்ச்சிகள், கரையோர விருந்து என்பவற்றில் 50% அனுமதிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள கொரோனா தொற்று காரணமாக அவசர சிகிச்சைகளை தாமதப்படுத்துவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்வாறு தாமதிப்பது உயிருக்கு ஆபத்தாகும் என்று சமூக விற்பனர் திருமதி பிரியங்கா ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஆபத்துமிக்க அறிகுறிகளை காட்டும் கர்ப்பிணி பெண்கள், புதிதாக பிறந்த குழந்தைகள், நீண்ட காலமாக நோய் அறிகுறிகள் உள்ள நோயாளிகள், இருதய நோய் போன்ற நோய் நிலைமைகளில் உள்ளவர்கள் அவசர சிகிச்சை குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்.
கொரோனாவை போன்றே ஏனைய நோய்களில் இருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டும். கொரோனாவுக்காக தனியான வைத்தியசாலை வார்டு தொகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் அவசர சிகிச்சைக்காக வைத்தியசாலைகளுக்கு வருமாறு அவர் கேட்டுள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதன் பின்னர் கோவிட் வைரஸ் பரவலை தடுப்பதற்காக முன்னெடுக்கப்படும் சுய தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். கோவிட் தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட அனைவரும் வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட்டுள்ளார்கள். இதுவரை 31,457 வீடுகளில் 84,000 பேர் தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் 40,000க்கும் அதிகமானோர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். இங்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதன் பின்னரும் உரிய முறையில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். கொரோனா ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் கூட்டத்தில் அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவார்களாயின் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் பற்றி விசேட கவனம் செலுத்துவது அவசியம். தேவை ஏற்படுமாயின் தனிமைப்படுத்தும் பிரதேசங்களையும் ஏற்படுத்த முடியும். தோட்டப் பகுதிகள், மாடி வீட்டு திட்டங்கள் என்பன பற்றியும் கூடுதல் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். Sri Lanka Insurance Motor Plus, the best option. மினுவாங்குட மற்றும் திவுலுபிட்டிய கோவிட் கொற்றில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 9,092. நேற்றைய தினம் மேலும் 383 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். இவர்கள் அனைவரும் பாலியகுட மீன் சந்தையுடன் தொடர்புடைய கோவிட் கொத்துடன் சம்பந்தப்பட்டிருந்தவர்கள். இதுவரை நாட்டில் பதிவாகியுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 12,570. இவர்களில் 6,623 பேர் குணமடைந்துள்ளார்கள். மேலும் 5,918 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வத்தளையில் இயங்கி வந்த விளையாட்டு பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றில் மேலும் 68 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். அங்கு மொத்தமாக பதிவாகியுள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 119. மேலும் 400 பேர் வரை PCR பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மீன் வியாபாரி காரணமாக தலாத்துவோயா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட 7 பேர் உடன் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் 5 கோவிட் மரணங்கள் நேற்று பதிவானதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசேல குணவர்தன தெரிவித்தார். இந்த மரணங்களுடன் நாட்டில் பதிவான மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 29 அதிகரித்துள்ளது. நேற்று உயிரிழந்தவர்களில் 3 பேர் பெண்களாவர். உயிரிழந்த 5 கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். தற்போதுள்ள நிலைமையின் கீழ் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட கேகாலை மாவட்டத்தின் புலாத் கோஹபிட்டிய போலீஸ் பிரிவும் கலிகமுவ பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசங்களும் தனிமைப்படுத்தலில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் இதனை அறிவித்துள்ளது. கோவிட்-19 தொற்று நோயுடன் தொடர்புடைய 5 மரணங்கள் நிகழ்ந்ததாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தினார். இதன் பிரகாரம் பிபுர ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 46 வயதான நபர் கோவிட்-19 தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்தார். இவர் கொழும்பு 2ஐ சேர்ந்தவர். வெள்ளம்பிட்டியைச் சேர்ந்த 68 வயதுடைய மூதாட்டி நெஞ்சு வலியால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணத்தை தழுவினார். மரணமடைந்த மற்றவர் கொழும்பு 12ஐ சேர்ந்தவர். அவருக்கு 58 வயது. வீட்டில் மரணமடைந்த பின்னர் அவர் மீது நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் அவருக்கு கோவிட்-19 உறுதிப்படுத்தப்பட்டது. கொழும்பு 14ஐச் சேர்ந்த 73 வயதுடைய மூதாட்டி ஒருவரும் வீட்டில் மரணித்தார். அவரது உடலிலும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்ட நுரையீரல் பிரச்சினையில் அவர் உயிரிழந்ததாக தெரியவந்தது. கொழும்பு 15ஐச் சேர்ந்த 74 வயதுடைய முதியவரும் வீட்டில் மரணமானார். கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்ட மாரடைப்பு இவரது மரணத்துக்கு காரணம் என்பது PCR பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. இவற்றின் பிரகாரம் இலங்கையில் 29 கொரோனா மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்த அறிக்கையில் கூறப்பட்டது. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆசை கோரி சமய வழிபாட்டு தலங்களில் விசேட வழிபாட்டு நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்யுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்.
பௌத்த, இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களில் விசேட வணக்க வழிபாடுகளை ஒழுங்கு செய்யுமாறும் பிரதமர் கோரிக்கை விடுத்தார். சகல பௌத்த விகாரைகளிலும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை ரத்தின சூத்திர மந்திரத்தை பாராயணம் செய்யுமாறும் ஏனைய சமய வழிபாட்டு தலங்களின் முக்கியஸ்தர்களிடம் பிரதமர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இதன்போது சுகாதார வழிகாட்டல் ஒழுங்குகளை பின்பற்றுமாறும் பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு நகரில் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் கஷ்டங்களை இலகுபடுத்தும் வேலை திட்டம் அமுலாகிறது. முப்படையினர் மற்றும் போலீசாரின் துணையுடன் கொழும்பு மாநகர சபை திட்டத்தை முன்னெடுக்கிறது. மாநகர சபை எல்லைக்குட்பட்ட 18 தபாலகங்களூடாக எதிர்வரும் 13ஆம் தேதி வரை இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும். மேலதிக விவரங்களை தொலைபேசி மூலம் அறிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 077 67 52 273 077 67 52 273. அக்குரட்டிய பத்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். தரம் 11 கல்வி பயிலும் இவர் வயலுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக பொருத்தப்பட்டிருந்த மோட்டரின் மின்கம்பியில் பட்டதால் மின்சார தாக்கத்துக்குள்ளாகியுள்ளார். இது தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் இடம்பெறும். கொழும்பு மத்திய தபால் பரிமாற்று கடமைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அங்குள்ள ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரட்ன தெரிவித்தார். நேபாளத்துடன் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்திக் கொள்ள இலங்கை தயாராகி வருகிறது. இதுகுறித்து இணையதளத்தினூடான பேச்சுவார்த்தை ஒன்று நேற்று இடம்பெற்றது. பொருளாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு இலங்கையின் சுயாதீன சிநேகபூர்வமான வெளிநாட்டுக் கொள்கை முக்கியம் என்று வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். இதன்படி வர்த்தகம், கலாசாரம், சமயம், விமானத்துறை உள்ளிட்ட விடயங்களில் இருதரப்பு உறவுகளை விருத்தி செய்யும் வல்லமை காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தின் காத்மண்டு நகரில் அமைந்துள்ள இலங்கை தூதரகமும் நேபாள சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமும் இதற்கு வசதி அளித்துள்ளது. ஸ்ரீ, உங்களுக்கு மோட்டார் பிளஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? மோட்டார் பிளஸின் புதிய தொழில்நுட்பமானது 100% துல்லியமாகவும் இலகுவாகவும் இழப்பீட்டினை குறைந்த ஆவண வேலைப்பாட்டுடன் பெற முடியும். இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பண கொடுப்பனவற்ற இழப்பீட்டினை பெறும் வசதியும் இவர்களிடம் உண்டு. வேற ஏதாவது? மோட்டார் பிளஸ் ஆப்பினூடாக விபத்துகளை அறிவித்து மேலதிக சலுகைகள் மற்றும் சேவைகளை உங்கள் கையடக்க தொலைபேசியின் மூலம் பெறலாம். உங்கள் மோட்டார் காப்புறுதி இப்பொழுது உங்கள் விரல் நுனியில். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தற்போது இத்துகம கோவிட்-19 சுகாதார பாதுகாப்பு நிதியத்தின் இருப்பு 169 கோடி ரூபாவை தாண்டியுள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு நன்கொடையாளர்கள் இந்த நிதியத்திற்கு பங்களிப்பு செய்து வருகிறார்கள். காசோலைகள் அல்லது டெலிகிராஃப்கள் மூலமும் www.itugama.lk என்ற இணையதளத்தினூடாக அல்லது 207 என்ற குறுந்தொலைபேசி இலக்கம் வாயிலாக இதற்கு பங்களிப்பு செய்ய முடியும். மேலதிக விவரங்களுக்கு 0760 700 700 அல்லது 0112 32 08 80 அல்லது 0112 35 43 40 அல்லது 0112 42 40 12 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மத்திய மலைநாட்டில் நேற்று பெய்த அடைமழை காரணமாக நாவலப்பிட்டி நகரின் ஒரு பகுதியில் வெள்ளம் பாய்ந்து வாகன போக்குவரத்தில் நெரிசல் நிலை ஏற்பட்டது. நாவலப்பிட்டி நகர பஸ் நிலையத்திலிருந்து கம்பளை நோக்கிய திசையில் 300 மீட்டர் நீளமான பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டதால் இந்த வீதியின் இருமருங்கிலும் இருந்த வர்த்தகர்கள் பெரிதும் சிரமப்பட்டார்கள். மழைநீர் கால்வாய் தொகுதி சீராக இல்லாமையே இதற்கு காரணம். இந்த வழிந்தோடும் கால்வாயை உரிய அதிகாரிகள் சீர் செய்ய வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கை. உலகச் செய்திகள்.
துபாயின் உப ஜனாதிபதியும் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ராசிக் கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பு மருந்தை பெற்றுள்ளார். இவரது ட்விட்டர் வலைதளத்தில் இந்த விடயம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரசுக்காக ஒரு தடுப்பு மருந்தை உருவாக்குவதற்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இந்த தடுப்பு மருந்து கிடைக்கப் பெறுவதற்கு அயராது பாடுபட்ட தமது தரப்பினர் குறித்து பெருமை அடைவதாக அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் சீனோஃபார்ம் தடுப்பு மருந்தை பிந்தியதாக பெற்றுக் கொண்டவர் அந்த நாட்டு பிரதமர் ஆவார். வார இறுதி நாட்களில் இந்திய அமைச்சரவை அலுவல்கள் அமைச்சர் முகமது அல் கெர்ஜாவி, அந்த நாட்டு உதைபந்தாட்ட சங்கத்தின் தலைவர் ஷேக் ராஷித் பின் ஹுமைத் அல் நுஐமி ஆகியோரும் இந்த தடுப்பூசியை ஏற்றியுள்ளார்கள். இதேவேளை முன்னிலை தொழிலாளர்களுக்கு சீனோஃபார்ம் தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு பஹ்ரைன் அவசரகால அனுமதியை வழங்கியுள்ளது. நைல் நதியை அண்டியதாக எத்தியோப்பியா அமைத்து வரும் சர்ச்சைக்குரிய அணைக்கட்டு தொடர்பில் பல வருடங்களாக நிலவி வரும் முரண்பாட்டை தீர்ப்பதற்கான ஒரு புதிய பேச்சுவார்த்தை அணுகுமுறை தொடர்பில் இணக்கம் காண்பதற்கு எகிப்தும் எத்தியோப்பியாவும் சூடானும் மீண்டும் தவறியுள்ளன. இந்த 3 நாடுகளினதும் வெளிவிவகார மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்களும் நிபுணர்களும் கலந்துரையாடி ஒரு சீரான அணுகுமுறை தொடர்பில் இணங்குவதற்காக ஒன்று கூடினார்கள். எனினும் தொடர்ந்தும் வேறுபாடுகள் காணப்படுவதாகவும் தமக்கிடையிலான முரண்பாடுகளை களையும் விடயத்தில் இந்த நாடுகள் இணக்கம் காண தவறியுள்ளன. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? பவுனியா பிரியமா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. 1,00,000 கிலோமீட்டர் தூரமான வீதிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட 4 வீதிகளை புனரமைக்கும் பணிகளை அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று ஆரம்பித்து வைக்க உள்ளார். யாழ்ப்பாணத்தில் 3 வீதிகளும், கிளிநொச்சியில் 1 வீதியும் இவ்வாறு புனரமைக்கப்பட உள்ளன. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். ஐபிஎல் தொடரின் முதலாவது தகுதிகான் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 57 ஓட்டங்களால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை தோற்கடித்துள்ளது. தொடரில் இருந்து ஒரு அணியை வெளியேற்றுவதற்கான போட்டி இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையில் இடம்பெறும். விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். தற்போது ஏற்பட்டுள்ள கொரோனா ஆபத்தை கருத்தில் கொண்டு 2019-2020 மதிப்பீட்டு வருடத்திற்கான வருமான வரியை செலுத்துவதற்கான கால எல்லை எதிர்வரும் பிப்ரவரி 28 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைமையில் வரி செலுத்துபவர்களும் அங்கீகரிக்கப்பட்ட கணக்காளர்களும் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக வருமான வரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட மதிப்பீட்டு ஆண்டுக்கான வரியை எதிர்வரும் 30 செலுத்த வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த காலப்பகுதிக்குள் வருமான வரியை செலுத்த தவறினால் அதற்கான தண்டப்பணம் அறவிடப்பட மாட்டாதென்றும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. நாட்டின் தற்போதைய நிலையில் தொழில்துறைகளை எந்தவித தொய்வுமின்றி தொடர்ந்தும் சீராக முன்னெடுத்துச் செல்வதை நோக்கமாக கொண்டு தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு அவசியமான சலுகைகளை வழங்க தொழில் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. தொழில்துறை சார்ந்தவர்களின் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காக 071-39-76-406 என்ற தொலைபேசி இலக்கத்தையும் தொழிற்பேட்டைகளுக்கு வெளியே உள்ள தொழில்துறை நிறுவனங்கள் குறித்து அறிவிப்பதற்காக 0113-15-81-14 என்ற தொலைபேசி இலக்கத்தையும் இறக்குமதி தொடர்பான பிரச்சினைகளை அறிவிக்க 077-08-20-778 என்ற தொலைபேசி இலக்கத்தையும் பயன்படுத்துமாறு தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களோட தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. மேல் சபரகமுவ கிழக்கு தென் மாகாணங்களில் 75 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான இடங்களில் மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய வடமத்திய வடமேல் சபரகமுவ தென் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம். இடிமின்னலில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. காலநிலை பற்றிய அறிவித்தல் கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாரேனும் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளதா என்பதை 20 நிமிடங்களில் கண்டறியக்கூடிய அவசர பரிசோதனை. தற்போதுள்ள கொரோனா தொற்று காரணமாக அவசர சிகிச்சைகளை தாமதப்படுத்துவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்று சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. சுய தனிமைப்படுத்தல் நடைமுறையை தீவிரமாக கண்காணிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆசை கோரி சமய வழிபாட்டு தலங்களில் விசேட வழிபாட்டு நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்யுமாறு பிரதமர் அறிவுறுத்தல். துபாயின் உப ஜனாதிபதியும் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ராசிக் COVID-19 தொற்றுக்கான தடுப்பு மருந்தை பெற்றுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.